Hello, welcome and welcome back to the episode 6 of React Complete Series. So இதுக்கு முன்னாடி உள்ள 5 எபிசோட் வாட்ச் பண்ணல அப்படின்னா அது வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா as I tell always previous episodes தான் அடுத்த வர ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு அடித்தளமாவே இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ வந்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு இந்த எபிசோட ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சீரீஸை பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கும் இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது த செகண்ட் ஹூக், த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஹூக் அப்படின்னே சொல்லலாம் இன் ரியாக்ட்ல, விச் இஸ் யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக் எதுக்காக யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ணலாமா கூடாதா, எந்த இடத்துல யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த பர்டிகுலர் எபிசோட நான் கிளியர் அவுட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை பத்தி ஏதாவது இதுக்கு முன்னாடி டவுட்ஸ் இருந்திருந்தாலும் இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு எபிசோட ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிரும். பிகாஸ் திஸ் இஸ் கோனா பி தி எபிசோட் யூ நீட் இஃப் யூ வாண்ட் டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் ரிகார்டிங் யூஸ் எஃபெக்ட். ஸோ அதனால இந்த எபிசோட ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. லெட்ஸ் டைவ் இன்டு டுடேஸ் எபிசோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து as like always I'll create a new folder and then let us create ஒரு புது white அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போதும் போல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். and I would say hooks to React application and then JavaScript and it's done. இதுக்கு அடுத்தது இங்க இருந்து npm install. ஸோ இது பேசிக்கா வந்து நமக்கு தெரியும் தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிரும். once it's done we can proceed further. மொத்த எல்லாமே நமக்கு ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்குது. we are almost there. okay, இது இன்ஸ்டால் ஆயிட்டு let's proceed further. so இப்போ என்ன அப்படின்னா npm run dev localhost 5173 ஓகே, ஒயிட் அப்ளிகேஷன் கிடைச்சிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we are going to see the next hook as I told use effect. ஸோ யூஸ் எஃபெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணும், ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வழக்கம் போல வில் clean up the stuff. ஸோ தேவையில்லாத எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அ பேசிக் ரியாக்ட் காம்பனன்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹூக். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக் பேசிக்கா எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் ஹூக் எந்த மாதிரியான இடங்கள்ல தேவைப்படும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு யூஸ் எஃபெக்ட் ஹூக் தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து டே டு டேல நிறைய வெப்சைட்ஸ் விசிட் பண்றீங்க, ஈவன் யூடியூபே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க யூடியூப் ஒவ்வொரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு வேற செட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு லோட் ஆகி வருது. ஸோ அப்போ எப்படி அந்த வெப்சைட்டை லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் லோட் ஆகி வருது. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இனிஷியலா உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து வெறும் பிளாக் கலர் பாக்ஸா தெரியும். வித்தின் அ செகண்ட் ஆர் டூல வந்துட்டு உங்களுக்கு டக்குன தம்ப்நெயில்ஸா மாறி உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். செகண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நிறைய ஆப்ஸ் வெப்சைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுல நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப்லயோ உங்க ப்ரொஃபைல் இமேஜோ இல்லை உங்க ப்ரொஃபைல் நேமையோ அப்டேட் பண்ணீங்க. ஈவன் கூகுளுக்கே போயிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் உங்க ப்ரொஃபைல் நேம் அப்லோட் பண்ணீங்க இல்லை உங்க ப்ரொஃபைல் இமேஜை வந்துட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சடனா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்துட்டு அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் யூசர். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஒரு அப்டேட் நடந்ததும் எனக்கு மற்ற இடங்கள்லயும் அந்த சேஞ்சஸ் எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிகர் மூமெண்ட். ஸோ இனிஷியலா வந்துட்டு எனக்கு சம் டேட்டாவை லோட் பண்ணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் ஏதாவது நடந்த பிறகு நியூ டேட்டாவை லோட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்டை நம்ம ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண, பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி ரெண்டு விதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்று
இனிஷியலா if you need to load some data, இன்னொன்னு ஏதாவது ஒரு அப்டேட் நடக்கும்போது I need to load the new data அப்படினாலுமே யூஸ் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றது, how the syntax is gonna be, and அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ விச் ஐ டெல் லைக் எம்டியா வந்துட்டு எப்படி, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெப் பேஜ் லோட் பண்ணும்போது அதை எப்படி லோட் பண்றதுன்னு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் அ ஸ்டேட் வேரியபிள். ஸோ இங்க இருந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் லெட்ஸ் சே நம் அப்படின்னே சொல்லிடுறேன். அண்ட் இனிஷியலா இதுல என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நான் 100 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுல இருந்து ஒரு h1 டேக்ல அந்த நம்ம நான் லெட்ஸ் சே num1 அப்படின்னு வச்சுக்கலாம். num1 செட் num1 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்க இருந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த num1ஓட வேல்யூ விச் இஸ் 100 வந்து என் ஸ்க்ரீன்ல தெரியுது. இதுல எந்த பெரிய வித மேஜிக்கும் எதுவுமே கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் எபிசோட்ல இது ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ குட் திங். ஸோ இப்போ யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை கால் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், அவ்வளோதானா ப்ரோ. இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக்கோட சின்டாக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்ல நீங்கள் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். இப்போ யூஸ் ஸ்டேட்ல என்னன்னா நீங்க ஜஸ்ட் வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க, இங்க இருந்து நீங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த வேரியபிளையும் அந்த ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கணும். பட் யூஸ் எஃபெக்ட்ல என்ன அப்படின்னா வந்து நீங்க அந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு கால் பண்ணும்போதே உள்ள 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் இங்க கொடுத்துட்றேன். 2வது பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஒரு அரே. இந்த 2 தான் வந்து யூஸ் எஃபெக்ட்ல நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியமான பேராமீட்டர்ஸ். இந்த 2 மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், செகண்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு அரே. இந்த 2 தான் என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா எனக்கு யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ இவ்வளவு எழுதியாச்சா, தட் சின்டாக்ஸ் இஸ் ஓவர். அவ்வளவுதான் சின்டாக்ஸ். சிம்பிளா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. இன்னும் நம்ம உள்ள சின்டாக்ஸ் இவ்வளவுதான். பட் இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்றத இப்போ எக்ஸாக்டா பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா செட் num1 அப்படின்றத வந்து 200க்கு மாத்திடுறேன். அண்ட் வெளியே இருந்தும் என்ன அப்படின்னா கன்சோல் லாக்ல num1ஓட வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணியும் பார்க்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கன்சோலையும் ஓப்பன்ல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என் வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வாட்டியும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு 200 தான் வரும், 100 வராது லிட்ரலா. ஸோ இங்கே நான் 100 தான் இனிஷியலாக கொடுத்துருக்கேன். பட் எனக்கு என்ன ஆகுது, 200 தான் தெரியுது. பிகாஸ் எதுக்காகனா யூஸ் எஃபெக்ட் அவ்வளோ ஃபாஸ்டா வித்தின் லைக் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹியூமன் ஐஸ் பாசிபிளா அதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கன்சோல் அதை காமிச்சிருக்கேன். ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சோல்ல நம்மளோட வேல்யூ 100 தான் இருந்திருக்கு. பட் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுறதுனால, பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா இனிஷியலா வெப் பேஜ் வந்துட்டு லோட் பண்ணும்போது இஃப் இந்த அரே வந்து இந்த செகண்ட் பேராமீட்டர் அரே வந்து எம்டி அரேவா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்னா the time when my web page loads, அதாவது என் வெப் பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது யூஸ் எஃபெக்ட் எனக்கு ஆப்வியஸ்லி ரன் ஆகும். அதனால தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா நம்மளோட வேல்யூ 100 தான். பட் வெப் பேஜை நான் லோட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆயிருக்கு, நம்மளோட வேல்யூ 200க்கு அது செட் பண்ணிட்டு. ஸோ இதான் யூஸ் எஃபெக்டோட ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ யூஸ் எஃபெக்ட்னா உங்க மைண்ட்ல எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரே எம்டிஆ இருந்தாலும் சரி, அரே எம்டிஆ இல்லைனாலும் சரி, என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வெப் பேஜ் லோட் ஆகும்போது யூஸ் எஃபெக்ட் கண்டிப்பா ரன் ஆகும். இது வந்து மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே ப்ரோ, அப்ப எதுக்கு அந்த எம்டி அரேவை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் நான் அதை இவ்வளவு இம்பார்ட்டண்டா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து as I already mentioned, அரே எம்டிஆர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரே எம்டிஆர் இருந்துச்சுன்னா யூஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு வாட்டி, அதாவது the first time வெப் பேஜ் லோட் பண்ணும்போது மட்டும்தான் அது ரன் ஆகும். அதுக்கு பிறகு உங்க காம்போனன்ட் எத்தனை வாட்டி ரீரெண்டர் ஆனாலும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க இருந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இதுல ஆட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருந்து டைரக்டா ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் எபிசோட்ல நான் தனியா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். பட் நான் உள்ளே என்ன அப்படின்னா ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் எழுதி கூட நான் அதை பண்ணலாம். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டைரக்டா செட் num1 அப்படின்றதுல கரண்ட் வேல்யூ எடுத்துட்டு இங்க இருந்து என்னன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது கரண்ட் +1 அப்படின்னு சொல்றேன். நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கல, எதுவும் இல்லை, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணும்போது
நீங்க வந்து இப்படி நீங்க கர்லி பிரேஸ் போட்டு ரிட்டர்ன் இப்படி நீங்க கொடுக்கறதும் இந்த இப்படி கொடுத்துருக்கதும் இதுக்கு பதிலாக நீங்க சிங்கிள் லைன்ல ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷனுக்கு அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுவும் சேம் தான். பிகாஸ் இப்படி சிங்கிள் லைன்ல ரிட்டர்ன் பண்ணும்போது ஆரோ ஃபங்க்ஷன்ல மட்டும் எல்லாத்துலயும் கிடையாது. ஆரோ ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்தீங்கனாலே பேசிக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் இல்ல எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். டெவலப்பர்ஸா ஐ நோ தி அட்வான்ஸ் டெவலப்பர்ஸ் யூஸ் திஸ் சின்டாக்ஸ். பட் இல்ல ப்ரோ எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா நீங்க என்னன்னா வழக்கம் போல கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு ரிட்டர்ன் கரண்ட் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். தப்பே கிடையாது. ஓகேயா, போத் ஆர் ரைட். இப்படி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும், இல்ல நீங்க டைரக்டா வந்துட்டு இதுல நீங்க எப்படி ரிட்டர்ன்ல கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் ஆட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூ ஆட் ஆகும். ஆனால் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுமானா ரன் ஆகாது. ஸோ செக் பண்றதுக்கு யூஸ் எஃபெக்ட்ல இருந்து ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன் ஃப்ரம் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இனிஷியல் வெப்பேஜ் லோட் ஆகும்போது யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரன் ஆயிருக்கும். பட் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டி நான் கிளிக் பண்ணும்போது வேல்யூ மட்டும்தான் அப்டேட் ஆகுமே தவிர்த்து யூஸ் எஃபெக்ட் திருப்பி ரன் ஆகாது. திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி வென் அரே இஸ் எம்டி. ஸோ அரே எம்டியா இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ ஃபர்தரா மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எதனால ப்ரோ இங்க கன்சோல்ல எல்லாமே ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். பிகாஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம் 100 2 வாட்டி, ஃப்ரம் யூஸ் எஃபெக்ட் 2 வாட்டி, நம் 1 200 2 வாட்டி. எதனால எல்லாமே எனக்கு ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா ரியாக்ட்ல அது டெவலப்மெண்ட் டைம்ல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று தனியா ரன் ஆகும், ரியாக்டோட ஆக்சுவல் கோடு தனியா ரன் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு வாட்டி ஆக்சுவலா நம்ம ஒர்க் பண்ற ரியாக்ட் கோட்ல இருந்தும் இன்னொன்னு நம்ம டெவலப்மெண்ட் சர்வர்ல இருந்தும் நமக்கு என்னன்னா அந்த அவுட்புட் வருது. ஸோ அதனால என்னன்னா ரெண்டு அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து அங்கே பிரிண்ட் ஆகுது. பட் ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் முடிச்ச பிறகு இன் ரியல் டைம்ல ஒரே ஒரு வாட்டி தான் அது ரன் ஆகும். ஸோ அதனால நீங்க வரி பண்ண வேண்டாம், ஐயோ ரெண்டு வாட்டி ரன் ஆகுதே பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதானா போச்சா, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் டைம் மட்டும்தான் என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி வந்துட்டு அது ரன் ஆகும். ஒரு வாட்டி தான் ரன் ஆகுது, பட் டெவலப்மெண்ட் சர்வர்ல ஒரு வாட்டி அண்ட் நம்ம ஆக்சுவல் ரியாக்ட் கோட்ல ஒரு வாட்டி அப்படின்றதுனால இட் சீம்ஸ் லைக் திஸ். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு வென் த அரே இஸ் எம்டி நமக்கு என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகுது. பட் இதுல வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் லெட்ஸ் சே நான் இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் வச்சிருக்கேன். லெட்ஸ் நேம் திஸ் ஆஸ் num2. ஸோ இதுக்காக தான் num1 நேம் பண்ணேன், num2 அண்ட் இதை வந்துட்டு லெட்ஸ் சே நான் 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து இதே எக்ஸாக்ட் ஸ்டஃப்பை அப்படியே கீழேயும் காப்பி பண்ணி கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா num2 வந்துட்டு நான் இது பண்றேன். செட் num2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்பவும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரன் ஆயிருக்கும், பட் அதுக்கு பிறகு நான் இதை கிளிக் பண்ணாலும் சரி இதை கிளிக் பண்ணாலும் சரி யூஸ் எஃபெக்ட் எனக்கு ரன் ஆகாது. சரி ப்ரோ இதான் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களா, இதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியர் கம்ஸ் த பாயிண்ட். என்ன அப்படின்னா அரே எம்டியா இருக்கும் போது மட்டும்தான் யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரன் ஆகும். பட் அதே இது அரேல நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ எப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ அப்பவும் யூஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு திருப்பி கால் ஆகும். இதான் நான் சொன்ன செகண்ட் பாயிண்ட். அதாவது ஏதாவது ஒரு டேட்டா அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு புது டேட்டா ஃபெச் பண்ணணும்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் சே இப்போ நான் num1 வேரியபிளை கொடுத்தேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டைம் வெப்பேஜ் லோட் ஆகும்போது ரன் ஆகுறது எப்போதுமே ரன் ஆயிடும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிட்டு. ஆனா அதுக்கு பிறகு எப்பெல்லாம் இந்த வேல்யூவை நான் அப்டேட் பண்றனோ அப்போ மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் num1ஓட வேல்யூ அப்டேட் பண்ணா திருப்பி ஃப்ரம் யூஸ் எஃபெக்ட் வருது பாருங்க. ஸோ நான் எப்பெல்லாம் இதை கிளிக் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு வரும். நீங்க யோசிக்கலாம் ப்ரோ ஆனா ஏன் வேல்யூ அப்டேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. பிகாஸ் வேல்யூ அப்டேட் ஆகும், பட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்க நான் திருப்பி அதை 200க்கு செட் பண்றதுனால அது 200க்கு செட் ஆயிருது. ஸோ லெட் மீ ஷோ இட். ஸோ 200 இருக்குதா, இப்போ நான் கிளிக் பண்றேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. வேல்யூ num1ஓட வேல்யூ 201 மாறுது. ஆனா num1ஓட வேல்யூ மாறினதுனால எனக்கு என்ன ஆகுது, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான் அரேல ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ மாறினாலும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ 201 மாறினதுனால யூஸ் எஃபெக்ட் என்ன இருக்கு திருப்பி ரன் ஆகுது.
அப்படி ரன் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மனோட வேல்யூவை திருப்பி அது 200க்கு செட் பண்ணுது. அப்படி செட் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும், திருப்பி வேல்யூ மாறும். கரெக்டா? பிகாஸ் எதனால அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு 201ல இருந்து என்ன இருக்கு, திருப்பி 200க்கு மாறி இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா திருப்பி யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். பிகாஸ் நம்மளோட வேல்யூ 201ல இருந்து 200 மாறினதுனால இப்ப திருப்பி என்னதான் ஆகும், 200 தான் செட் ஆகும். ஸோ ரியாக்டுக்கு புரிஞ்சிடும், ஓகே இதுக்கு முன்னாடியும் 200க்கு தான் செட் பண்ணேன், இப்பவும் நீ 200 தான் செட் பண்ற, ஸோ ஒரே வேல்யூ தான், அப்போ நான் யூஸ் எஃபெக்டை திருப்பி ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணாது. பிகாஸ் இங்க அரேல இருக்கிற இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும். ஒரே வேல்யூவை திருப்பி திருப்பி அந்த வேரியபிளுக்கு செட் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. அந்த வேரியபிளோட வேல்யூவை மாத்தணும். ஸோ 1 இருந்தா 2, 100 இருந்தா 200, 202, 203 அப்படின்னு சொல்லி வேரியபிளோட வேல்யூவை மாத்தணும். 1க்கு திருப்பி நீங்க 1 செட் பண்ணீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. பிகாஸ் அதுக்கு தெரிஞ்சிடும் அதே வேல்யூ தான் நீங்க திருப்பி அப்டேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் எஃபெக்ட் திருப்பி ரன் ஆகாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்ணாலே யூஸ் எஃபெக்ட் ரன் ஆயிருன்னு. அதுதான் கிடையாது. அந்த வேரியபிளோட வேல்யூவை இன்னொரு வேல்யூக்கு அப்டேட் பண்ணா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை நான் காமிச்சேன். ஸோ நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்றேன் ஆடை, 201க்கு மாறுது. ஸோ அப்போ என்ன இருக்கு, 200ல இருந்து 201 மாறினதுனால நம்ம ஒன் மாறி இருக்கு, யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுது. யூஸ் எஃபெக்ட்ல இருந்து என்ன பண்றேன், திருப்பி நம்ம ஒன்னோட வேல்யூ 200க்கு மாத்துறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், திருப்பி வந்து நம்மளோட வேல்யூ 201ல இருந்து 200க்கு மாறினாலும் திருப்பி யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுது. திருப்பி என்னதான் பண்றேன், 200க்கு தான் செட் பண்றேன். ஆனா இப்போ அது தெரிஞ்சுக்கோ, ஓகே 200ல இருந்து திருப்பி நீ 200க்கு தான் செட் பண்றதுனால நான் ரன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிட்டு யூஸ் எஃபெக்ட் திருப்பி ரன் ஆகாது. இவ்வளவுதான் யூஸ் எஃபெக்ட்ன்றது. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இதுக்கு மேல யூஸ் எஃபெக்ட்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம் சின்னதா இருக்குது, அதையும் நான் சொல்றேன். பட் இம்பார்ட்டன்ட்னா இதுதான். ஸோ இப்போ இந்த அரேல வந்துட்டு நான் num1 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இப்போ நான் num2ஓட வேல்யூ அப்டேட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா இது வந்து யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது லிட்டரலா. ஸோ இந்த லைன் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற லைன் எனக்கு என்ன ஆகாது, திருப்பி ரன் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், num2ஓட வேல்யூ அப்டேட் பண்ணா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும், ஆனா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. எதனால அப்படின்னா பிகாஸ் நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், num1 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ num1 வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆனா மட்டும்தான் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். num2ஓ இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆச்சுன்னா காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும், ஆனா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. இதுதான் யூஸ் எஃபெக்டோட ஸ்பெஷாலிட்டி. இல்ல ப்ரோ இப்போ எனக்கு 2 நம்பர்ல எதோட வேல்யூ அப்டேட் ஆனாலும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும்னா அப்போ ஜஸ்ட் சிம்பிள். இதுக்கு அடுத்தது நீங்க num2 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரெண்டுத்துல எதோட வேல்யூ அப்டேட் பண்ணாலும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் யூஸ் எஃபெக்ட் வரும், இதை கிளிக் பண்ணாலும் வரும். ஸோ எந்த இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ இங்கே இந்த num1 நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நீங்க அந்த 2 வேல்யூ அப்டேட் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட அப்டேட்டையும் பார்க்கலாம், இதோட அப்டேட்டையும் பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ அரே எம்டியா இருந்துச்சுன்னா யூஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். வேறாஸ் அரேல ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூஸ் எப்பெல்லாம் மாறுதோ, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ மாறினாலும் போதும், மொத்த யூஸ் எஃபெக்ட் எனக்கு என்ன ஆகும், திருப்பி வந்துட்டு ரன் ஆகும். இதுதான் யூஸ் எஃபெக்டோட பேசிக் ஐடியா. அண்ட் யூஸ் எஃபெக்ட்ல ஒன் லாஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நீங்க இங்க இருந்து ஒரு வேல்யூ செட் பண்றீங்க. இப்போ நான் வந்து செட் num1க்கு நான் 200 அப்படின்னு செட் பண்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த இப்போ num1 இல்ல num2ஓட வேல்யூ மாறும் போதோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து திருப்பி அந்த வேல்யூவை அப்டேட் பண்றேன். ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல என்ன அப்படின்னா மெமரி லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த மெமரி லீக்கேஜ் அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்னா பிகாஸ் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, 2 ஸ்டேட் வேரியபிள் தான் இருக்கு. பட் சில இடத்துல நம்ம ஏபிஐல இருந்து டேட்டா வாங்குவோம், அந்த டேட்டா பெரிய டேட்டாவா இருக்கும், அதை ஒரு ஸ்டேட் வேரியபிள ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு புது ஏபிஐ டேட்டாவை நம்ம ஓவர் ரைட் பண்ணும்போது பழைய டேட்டா வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் மெமரி லீக்கேஜ் அப்படின்றது. பிகாஸ் அது எங்க போகணும்னே தெரியாது. ஸோ அப்போ ஒரு மிஸ்பிளேஸ்டான இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதை நம்ம ப்ராப்பரா வந்து யூஸ் எஃபெக்ட்ல ஹேண்டில் பண்ணும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளீனப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூஸ் எஃபெக்ட் கிளீனப் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மெமரி கிளீனப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா என்ன வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பர்டிகுலர் செட் பண்றோமோ அதை வந்து நம்ம திருப்பி என்ன அப்படின்னா கிளீன் பண்ணும்போது திருப்பி அதை டிஃபால்ட்டுக்கு செட் பண்ணிடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து புதுசா வந்து லெட்ஸே நான் ஏதாவது வந்து ஒரு லெட்ஸே நான் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறேன். கெஸ்ட் வந்து லெட்ஸே என்ன சொல்றாங்க, நீங்க இந்த வீடை உங்க வீடு மாதிரியே நினைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடுவோம் பாடுவோம் எல்லாம் பண்ணிடுவோம்.
பட் திருப்பி அந்த கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அந்த வீட்டை அவங்க நம்ம கிட்ட எப்படி கொடுத்தாங்களோ அதே போல திருப்பி கொடுக்குன்றதுக்காக ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து அவங்க எப்படி நம்ம கிட்ட கொடுத்தாங்களோ அதே போல கொடுப்போம். கரெக்டா? அதே தான் இந்த யூஸ் எஃபெக்ட் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க புது வேல்யூ செட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் டேட்டாக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதையே செட் பண்ணிருங்க அப்படின்னு. இங்க இருந்து அதை எப்படி பண்ணுவோம்னா இதுல யூஸ் எஃபெக்ட்டுக்கு உள்ளேயே அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இங்க இருந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா டைரக்டா செட் num1 அப்படின்றத டிஃபால்ட்டா என்ன வேல்யூக்கு இருந்துச்சோ அதுக்கு நான் என்ன அப்படின்னா வந்து செட் பண்ணிடணும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எப்போ எனக்கு ரன் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் எஃபெக்ட் வந்து திருப்பி ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு ரன் ஆயிட்டு தான் யூஸ் எஃபெக்ட்ல இருக்கிற இந்த கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல log memory cleaned அப்படின்னு சொல்றேன். இதை சேவ் பண்ணிட்டு ஸோ லெட்ஸ் சே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ 200ல இருக்கு. இப்போ நான் லெட்ஸ் சே இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மெமரி கிளீன் ஃப்ரம் யூஸ் எஃபெக்ட் வந்திருக்கா. பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து திருப்பி இது நம்மளோட வேல்யூ 200க்கு செட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ரன் ஆயிருக்கும். ஸோ அது ரன் ஆன பிறகுதான் யூஸ் எஃபெக்ட்ல இருக்க அந்த மேல இருக்க கோடு திருப்பி எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை திருப்பி கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் மெமரி கிளீன் ஆயிரும். கிளீன் ஆன பிறகுதான் யூஸ் எஃபெக்ட்ல இருக்க அந்த மற்ற கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல இருக்க கிளீன் அப் ப்ராசஸ் அப்படின்றது. இது நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்து ப்ராப்பரா பண்றதே கிடையாது. எதனால அப்படின்னா வந்து லைக் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ன்ற போது நமக்கு பெருசா அது இம்பாக்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், அதுல மெமரி இதெல்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா யூசர்ஸ் அதை யூஸ் பண்றது ரொம்ப கம்மி தான். அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ண பார்க்க சொல்லுவோம். பட் அதே ஏதோ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது thousands and thousands of users வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அதுல மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா அது டைரக்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இம்பாக்ட் பண்ணும். வெப்சைட் ஸ்லோ ஆகுறது, ஃபாஸ்ட் ஆகுறது எல்லாத்தையுமே. அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராப்பரா எல்லா இடங்கள்லயும் டேட்டாவை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி டைம் ஒரு புது டேட்டாவை வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல நான் சும்மா தான் செட் பண்ணியிருக்கேன் ஒரு சாம்பிளுக்கு. பட் இன் ரியல் டைம்ல என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏபிஐல இருந்து இந்த இடத்துல ஒரு டேட்டா வாங்கி செட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிளுக்கு அப்படின்ற போது அதை செட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க டேட்டாவை கம்ப்ளீட்டா நம்ம கிளியர் பண்ணிடணும். ஸோ அது ஒரு நல்லுனோ இல்லைன்னா அன்டிஃபைனோ செட் பண்ணிட்டு திருப்பி தான் என்ன அப்படின்னா ஏபிஐல இருக்க அந்த டேட்டாவை நம்ம செட் பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா ஆல்ரெடி இருக்க டேட்டா கிளியர் ஆயிரும், புதுசா வர டேட்டா வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ப்ரோ அப்போ இப்போ இதை கொடுக்கலன்னா எனக்கு ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதை கொடுக்கலனாலும் உங்களுக்கு எல்லாமே யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆச்சோ அப்படி அதே போல நீட்டா ஒர்க் ஆகும். அப்புறம் எதுக்காக ப்ரோ தேவையில்லாம சொல்றீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான். நீங்க இப்போ ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு தெரியாது. பட் நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகி ரியாக்ட் டெவலப்பரா ஒர்க் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட் நீங்க நிறைய இடத்துல மிஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராடக்ட் மேனேஜரோ இல்ல உங்களோட டீம் லீடோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will start asking questions to you. உண்மையிலேயே நீங்க ரியாக்ட் படிச்சுட்டு தான் வந்தீங்களா, இது கூட தெரியாதா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் நம்ம எதுக்கு போகணும். ஸோ நம்ம கரெக்டா படிச்சுட்டு நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திங்ஸ் வில் கோ ஸ்மூத் ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் தான். ஒன்னு யூஸ் எஃபெக்ட் வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் டைம் வெப்சைட் லோட் பண்ணும்போது ரன் ஆகும். அண்ட் அரே வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ அரேல வந்துட்டு ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரேல இருக்கிற வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் அது நம்1 இருக்கட்டும் நம்2 இருக்கட்டும் இல்லை இன்னொரு ஏதாவது வேரியபிள் இருந்தாலும் எந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் யூஸ் எஃபெக்ட் மொத்தமா திருப்பி எனக்கு ரன் ஆகும். இதுதான் நம்ம யூஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விச் இஸ் த மெமரி கிளீனிங். ஸோ அதாவது எப்போதுமே நம்ம புதுசா வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து ஸ்டேட்ல செட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல இருக்கிற டேட்டாவை என்ன அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்றது இந்த சென்ஸ் இனிஷியலா அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூவே அசைன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு இதை நீங்க நல்லுக்கும் செட் பண்ணிடலாம். போத் ஆர் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து தேவையில்லாத டேட்டா வந்து உங்களோட மெமரியை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காது. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு வேரியபிள் வச்சு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது அது எல்லாமே உங்க மெமரியில ஒரு டேட்டாவா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்க யூஸ் பண்ணலன்ற போது நீங்க தான் அதை என்ன பண்ணி விடணும் அப்படின்னா மெமரில இருந்து கிளியர் பண்ணி விடணும். இல்ல அப்படின்னா அது மெமரில அப்படியே இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியாது, உங்க அப்ளிகேஷன்ல இருந்து அது போன மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது மெமரில ஆக்குபைடா இருக்கும்.
ஸோ அதுதான் வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் என்னன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோதான் யூஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் எஃபெக்ட் கம்ப்ளீட்லி. ஸோ இதுக்கு மேலே யூஸ் எஃபெக்ட்ல ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல யூ கேன் ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு இன்னொரு அமேசிங்கான இன்னொரு ஹூக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது என்ன ஹூக் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. Until that, it's signing off. Anton Francis Jijo. Bye guys.